குட் மார்னிங் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி என்னுடைய என்கேஜ்மெண்ட். இப்போ ஏர்லி மார்னிங் எல்லாருமே எழுந்திரிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ளவுடி டேயாக தான் இருக்குது, இன்னும் சன் கூட வரவே இல்லை. ஸோ ஏர்லி மார்னிங் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகி நாங்கள் என்கேஜ்மெண்ட்டுக்கு போக போகிறோம். நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர்லேருந்து உடுமல்பேட்டுக்கு போகிறோம். ஸோ ரிலேஷன்ஸு கெஸ்ட்டு எல்லாமே வந்துட்டுருக்காங்க. அவங்களாம் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. ஸோ நானும் போய் குளித்து ரெடியாகி புது ட்ரெஸ் எல்லாமே போட்டு நம்ம சீர் அந்த தட்டெல்லாமே நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கேஜ்மெண்ட்டுக்கு சிம்பிளாக ஷர்ட்டு பேண்ட்டு வித் டையோடு போட சொல்லியிருந்தாங்க. பட் நான் தான் கொஞ்சம் பிளேசர் போட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேசர் ஒன்று புதுசாக வாங்கி, அதுவும் பொண்ணோட ட்ரெஸ்ஸுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ப்ளூ கலரில் வாங்கியிருந்தேன். ஸோ அது ரொம்பவே மேட்ச் ஆச்சு. அது பின்னாடி நீங்கள் பார்ப்பீங்க. இப்போ என்னுடைய லுக் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஸோ பிளேசர் போட்டாலே ஒரு கெத்து தனியாக வந்துடுது. என்கேஜ்மெண்ட்டுக்கு சீர்தட்டு கண்டிப்பாக கொண்டு போகணும். அதில் பார்த்திங்கன்னா மாலை வைக்கணும். பட் மாலை கவர்லேயே வச்சுருக்கோம். ஏன்னா லாங் டிஸ்டன்ஸ் நம்ம போகிறோம், அது வாடிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சில ஐட்டம் அப்படி தான் வச்சுருக்குறோம். ஒரு 3 தட்டு மட்டும் பேக் பண்ணி வச்சுருக்குறோம். இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணி வச்சுருக்குறோம். மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் அங்கே ஸ்பாட்டில் போய் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு வச்சுருக்குறோம். வந்த ரிலேஷன்ஸுக்கு நம்ம தான் வண்டி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ நாங்கள் தனியாக கேபு அண்ட் அதர் வெஹிக்கிள்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். அதில் அவங்கெல்லாம் ஏறி இப்போ கிளம்ப போகிறோம். நம்மளுடைய அல்டிமேட் ஆல்டோவை நான் தான் ட்ரைவ் பண்ணிட்டு போனேன். பொள்ளாச்சி வழியாக நம்ம போகிறோம். ஸோ பொள்ளாச்சி ரோடு ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். ட்ரைவ் பண்ணுறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்ல ரோடு. உடுமல்பேட் சைடு நான் இப்போ தான் ட்ரைவ் பண்ணிட்டு போகிறேன். இங்கேயும் பார்த்திங்கன்னா ரோடு கொஞ்சம் ரோடு ஒர்க்ஸ் எல்லாம் நடக்குது. பட் சைடெல்லாம் விண்ட் மில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு போகிறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. டிரைவிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1.5 hours ஜேர்னி நல்லா அருமையாக போச்சு. காரை விட்டு இறங்கினதும் எல்லோரும் ஆளாளுக்கு கையில் ஒரு தட்டு எடுத்துக்கிட்டாங்க. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன்னா, நான் பிளேசர் கழட்டி வச்சுருந்தேன் ட்ரைவ் பண்ணும்போது. இப்போ பிளேசர் எடுத்து மாட்டி கொஞ்சம் தலையெல்லாம் சீவி கொஞ்சம் அப்படியே ரெடி ஆகிட்டு இருந்தேன். இப்போ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தட்டை தூக்கிட்டு பொண்ணு வீட்டை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்குறோம். மாப்பிள்ளை தான் ஃப்ரண்ட்டில் வரணும் அப்படின்ட்டாங்க. ஸோ நான் தான் எல்லாத்தையும் அப்படியே லீட் பண்ணி கூட்டிகிட்டு போன மாதிரி போயிட்டுருந்தோம். நாங்கள் கொண்டு போன தட்டெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்கலாம். பொண்ணு ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொண்டு போய் கொடுக்குற சாரீ அவங்க போய் மாற்றிட்டு வரணும். பொண்ணு மாப்பிள்ளை எங்களை ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. தென் பொண்ணு ரெடி பண்ணுறதுக்காக கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் எப்படா பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். மீன்வேல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி இருந்துட்டு நல்லா கீபோர்டு வாசிப்பேன் அப்படின்னு சொன்னாப்புல. சரிப்பா, அதான் நல்லா டியூனாக பார்த்து போடு அப்படின்னு சொன்னேன். நல்லா லேட்டஸ்ட்டாக தனுஷ் படத்துலேருந்து நல்லா சூப்பரான டியூன் ஒன்று வாசித்து காட்டினார். அந்த டியூனை நீங்களும் கேளுங்களேன். பொண்ணு ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வாவ், பார்க்குறக்கே சூப்பராக இருக்குது. எங்கள் 2 பேருடைய ட்ரெஸ் காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். செம்மையாக மேட்ச் ஆகுது இல்லையா? நான் அவங்கள பார்க்க, அவங்க என்ன பார்க்க, அப்படியே ஃபோட்டோகிராஃபர் எங்களை பார்த்து ஏன்ப்பா கேமராவை பாருங்கள் அப்படின்னு சொல்ல, நாங்கள் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு ஃபாதர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபாதர் வந்தோடனே என்கேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஃபாதரும் வந்துட்டாங்க. இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது. தந்தை, மகன், தூய ஆவியானவரை பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் உங்களோடு இருப்பதாக. ஃபாதர் ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு என்கேஜ்மெண்ட் ரிங் இருக்கக்கூடிய ட்ரேயை எங்கள் கையில் கொடுத்து பிடிக்க சொன்னாங்க. அதுக்கப்புறமா அதையே ப்ளஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியது தான். ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை நான் தான் பொண்ணுக்கு ரிங் போடணும். ஸோ நான் ரிங் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு பொண்ணு எனக்கு போட்டு விடணும். அவங்களும் போட்டு விட்டாங்க. ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தாங்க. நெக்ஸ்ட் தான் மாலை மாற்றுறது. ஃபாதர் மாலை எடுத்து கொடுத்து என்கிட்ட பொண்ணுக்கு போட சொன்னாங்க. நானும் போட்டு விட்டேன். நெக்ஸ்ட்டு பொண்ணுக்கிட்ட கொடுத்து எனக்கு போட்டு விட சொன்னாங்க. எனக்கும் போட்டு விட்டாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் நல்லபடியாக முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு பொண்ணுடைய அப்பா எங்கள் 2 பேருக்கும் சிலுவை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் பொண்ணுடைய அம்மா எங்கள் 2 பேருக்கும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு என்னுடைய அப்பா எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அடுத்தது என்னுடைய அம்மா எங்கள் 2 பேரையும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு 2 வீட்டுடைய ரிலேஷன்ஸ் நெய்பர்ஸ் எல்லாருமே எங்களை ப்ளஸ் பண்ணுறாங்க.
கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து எல்லாருமே வந்து ப்ளஸ் பண்ணாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அப்புறம் எங்களுமே வந்து தனியாக கப்புள் ஃபோட்டோஸ் எல்லாமே நிறையா எடுத்தாங்க. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி ஆயிடுச்சு மதியானம் சாப்பிட்றதுக்கு. இங்கே 2 பேரும் சாப்பிட்றதுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறமா பொண்ணு மாப்பிள்ளை மாற்றி சாப்பாடு ஊட்டிக்கணும் இல்லையா. ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து பொண்ணுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டேன். அப்புறம் வந்து பொண்ணு எனக்கு வந்து ஊட்டி விட்டாங்க. அப்படியே நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேக் கட்டிங். ஸோ கேக் வந்து ஃபஸ்ட்டே என்கேஜ்மெண்ட் ரிங் மாற்றினோடனே வச்சுருக்க வேண்டியது. பட் அப்போ வந்து மறந்துட்டாங்களாமா. சரி ஃபைனலி இப்போவாது வந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு கேக் கட்டிங் வந்து வந்தாச்சு எல்லோரும். இப்போ வந்து நாங்கள் கேக் கட் பண்ணுறோம். இப்போ கேக் வந்து நான் வந்து பொண்ணுக்கு ஊட்டி விட்றேன். நெக்ஸ்ட் வந்து பொண்ணு வந்து எனக்கு கேக் ஊட்டி விட்றாங்க. தென் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து நாங்கள் கேக்கை வந்து கொடுத்தோம். ஸோ கேக் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லபடியாக முடிஞ்சுது. இதோட என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனும் நல்லபடியாக முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் டைம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் திஸ் இஸ் யுவர் கிறிஸ்டோஃபர் சைனிங் ஆஃப்.